Hi friends, welcome back to my channel Travel by Makeup Journey. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்மளோட ஜேர்னி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். வாங்க பார்க்கலாம். நம்ம கிட்ட இந்த கஸ்டமர் புக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு சொன்னது எனக்கு ஜிப்சி பூ வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஹேர் ஸ்டைலுக்கு. சரின்னு அலைஞ்சி தெரிஞ்சு ஃபஸ்ட்டு ஜிப்சி பூவை வாங்கினதுக்கப்புறம் தான் எனக்கு தூக்கம் வந்தது. அதுக்கப்புறம் ஜிப்சி பூவை எப்படி மேக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். அப்புறம் நம்ம ஜிப்சி பூ வந்த உடனே இதெல்லாம் மேக் பண்ணி ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணியாச்சு ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடியே. ஏன்னா அதுக்கப்புறம் எனக்கு டைம் இருக்காது. ஏன்னா எனக்கு வெட்டிங் ஆர்டர் இருந்துச்சு. வெட்டிங் ஆர்டர் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து மதியம் வந்து இவங்களுக்கு பண்ணுற மாதிரி இருந்தது. அதனால் நம்ம இதெல்லாம் பிஃபோராகவே அரேஞ்ச் பண்ணிடணும்னு சொல்லிட்டு பிஃபோராகவே அரேஞ்ச் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து என்னென்னலாம் பேக் பண்ணணுமோ மேக்கப்புக்கு நம்ம கொண்டு போகிறதுக்கு ஜுவல்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுடைய மேக்கப் ப்ராடக்ட்டு, அதுக்கப்புறம் பொட்டு, அப்புறம் ஹேர் ட்ரையர், அந்த மாதிரி எல்லாமே ஹேர் ஸ்ப்ரே, செட்டிங் ஸ்ப்ரே எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த என்கேஜ்மெண்ட் கஸ்டமர் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா எனக்கு 2 சாரீ வந்து எனக்கு வந்து ப்ரீ ப்ளீட்டிங் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணுறதுக்காக நமக்கு சென்ட் பண்ணிட்டாங்க. இது வந்து அவங்களுடைய ஈவினிங் மதியம் வந்து என்கேஜ்மெண்ட்னால் காலையில் வந்துட்டு இது மஞ்சள் தண்ணி வந்து வைக்கிறதுக்காக வந்து சாரீ வந்து இந்த மாதிரி அயர்ன் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஃபுல்லாக வந்து பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணி கொடுத்தாச்சு. 2 சாரீ அனுப்பியிருந்தாங்க. அப்புறம் அதையும் வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ணியாச்சு. இதெல்லாம் வந்துட்டு என்கேஜ்மெண்ட்டுக்கு ஒரு 1 டேஸ்க்கு முன்னாடியே வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அப்புறம் வந்து நாளைக்கு என்கேஜ்மெண்ட்னால் இன்றைக்கி காலையில் போயிட்டு அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து மெஹந்தி வந்து கையில் போட்டு விட்டுட்டு வந்தேன். மெஹந்தியும் அவங்க கேட்டிருந்தாங்க. என்னால் வந்துட்டு கொஞ்சம் குயிக்காக தான் நம்மளால் போட முடிஞ்சுது. ஏன்னா வந்து எனக்கு டைம் இல்லை. ஏன்னா நான் இன்றைக்கி ஈவினிங் வந்து மேரேஜுக்கு போகணும் அப்படின்னா இன்றைக்கி காலையில் வந்து இவங்களுக்கு நான் போட்டு விடுறேன். கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஹவர்ஸ்லேயே அவங்களுக்கு முடிச்சுட்டு நான் அங்கே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப ட்ராவல் பண்ணி இங்கே என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்தது தான் இது. அப்போ வந்து இவங்களுக்கு வந்து சாரீ மட்டும் இதுக்கு கட்டி விட சொன்னாங்க. நல்ல சாரீலாம் ஃபுல்லாக கட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து ஹேர் ஸ்டைல்லாம் ஃபஸ்ட்டே பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த சாரியை தான் கட்டிட்டு போயிட்டு புடவை வாங்கிட்டு வருவோம்னு சொல்லிவிட்டு அவங்க சாரீ ஆக்சுவலாக கட்டியிருந்தாங்க. பட் ஆனால் அவங்க வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு வந்து இங்கே சாரீ கொடுத்துட்டாங்க உள்ளேயே. அதுக்கப்புறம் நம்ம இந்த சாரியெல்லாம் வேர் பண்ணிவிட்டு ஜுவல்ஸ் எல்லாம் இது பண்ணிவிட்டு என்கேஜ்மெண்ட்லாம் முடிஞ்சிடுச்சு. முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் டச்சப் மட்டும் கேட்டிருந்தாங்க. டச்சப் பண்ணியிருந்தேன். ஃபேஸ்க்கு வந்து ரொம்ப டார்க் லிப்ஸ்டிக் வேண்டாம், எல்லாமே மைல்டாக போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நமக்கு வர கஸ்டமர் ஏன் இப்படி இருக்காங்கன்னு தெரியல. மேரேஜ் வீடியோவை நான் நெக்ஸ்ட்டு இதில் போடுறேன் பாருங்கள். ரொம்ப லிப்ஸ்டிக்கே வேண்டாம், லிப் பாம் மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டாங்க நம்ம கஸ்டமரு. நம்ம ஒன்றுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு வந்து லைட்டாக டச்சப் பண்ணிவிட்டு ஃபோட்டோஷூட்டுக்காக நான் அவங்களுக்கு டச்சப் பண்ணி அனுப்பி விட்டுட்டேன். ரொம்பவே நல்லா சூப்பராகவே இருந்தது இந்த எக்ஸ்பீரியன்ஸ். இது இந்த சாரீ வந்து ப்ளீட்டிங் பண்ணவே இல்லை. பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணவே இல்லை. நம்மளாக தான் வந்துட்டு அப்படியே ஃபோல்ட் பண்ணி அவங்களுக்கு கட்டுற மாதிரி இருந்துச்சு. விசிறி மடுப்பும் இல்லை, கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்களோட ஹேரை தூக்கி உள்ளே வந்து அவங்க நிச்சயம் பண்ணியிருந்த செயினை வந்து உள்ளே எடுத்து அவங்களுக்கு போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து மாலையை மேலேயே போட்டு விட்டு அனுப்பிட்டு என்னை கழட்டிட்டு அங்கே ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ரொம்பவே சூப்பராக போச்சு. அப்புறம் லாஸ்ட்டாக நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. உங்களுக்கு இந்த மேக்கப் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணையும் கேட்டேன். எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து வந்து கிளம்பிட்டோம். சாப்பிட்டுட்டு போக சொன்னதுனால நாங்கள் வந்து அவங்க கிளம்புனதுக்கப்புறம் நாங்களும் வந்து அவங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து இங்கே சீர்வரிசைலாம் இது தான். அதுக்கப்புறம் நாங்கள் போயிட்டு ஸ்பெஷல் லன்ச் வந்து முடிக்கலான்னு சொல்லிட்டு லன்ச்சு சாப்பிட்டா கிட்டத்தட்ட ஒரு 2:50 2:40 போல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பார், அதுக்கப்புறம் புளிக்குழம்பு, அப்புறம் அப்பளம் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் மேக்கப் பண்ணோம் அப்படின்னா நம்மளை மறக்காமல் புக் பண்ணிக்கோங்க. நான் வந்து சிறப்பாக பண்ணி கொடுத்துட்றேன். தேங்க்யூ.